மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMS தேர்வு SAT பகுதி சமூக அறிவியலில் 7ஆம் வகுப்பிலிருந்தும் 8ஆம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 3வது பருவம் புவியியலில் 3வது பாடம் இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல். இந்த பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு 50 மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல். இந்த பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்களெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இடர், பேரிடர், இந்த இரண்டிற்குமான அறிமுகம் விளக்கம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. பேரிடர்களின் வகைகள், இயற்கை பேரிடர்லாம் என்னென்ன, மனிதனால் உருவாகக்கூடிய பேரிடர்லாம் எது அப்படிங்கிற வகைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் அண்மையில் ஏற்பட்ட இடர்கள் எந்த வருடத்தில் எந்த ஏரியாவில் நடந்தது, அதனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு டீட்டெயில்டாக நம்ம கொடுத்துருப்பாங்க. மனிதனால் உருவாகும் பேரிடர்களில் நெரிசல், தீ, தொழிற்சாலை பேரிடர். பேரிடர் மேலாண்மை, ஒரு பேரிடருக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஒரு பேரிடர் காலத்தின் போது நம்ம என்ன செய்யணும், பேரிடர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் பேரிடர் மேலாண்மை. அதை பற்றி நமக்கு விரிவாகவே கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை, அதாவது அந்த ஆணையத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மை ஆணையம் பற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், ரொம்ப எளிமையான பாடம் தான். மாதிரி வினாக்களின் இடையே பாடக்கருத்துக்களையும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். முதல் கேள்வி, ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது. நிலநடுக்கம். பேரிடர்களின் வகைகள் 2. இயற்கை பேரிடர், மனிதனால் உருவாகும் பேரிடர். இயற்கை பேரிடரில் என்னென்னலாம் இருக்குன்னா, நிலநடுக்கம், ஆழிப்பேரலை அதாவது சுனாமி, வெள்ளப்பெருக்கு, புயல், இதை பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் இருக்குது, பட் இதை பற்றி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நிலநடுக்கம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். நிலநடுக்கம் ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டில் ஏற்படும் நடுக்கத்தை நிலநடுக்கம் என அழைக்கின்றோம். புவித்தட்டுகளின் நகர்வு, நிலச்சரிவு மற்றும் மேற்பரப்பு பிளவு போன்றவை நிலநடுக்கத்திற்கு காரணமாகின்றன. பாதிப்புகள். அதிகப்படியான நிலநடுக்கத்தால் கட்டடங்கள், சாலைகள், பாலங்கள் மற்றும் அணைக்கட்டுகள் இடிந்து சேதமடைகிறது. நிலநடுக்கத்தால் வெள்ளம், சுனாமி, நிலச்சரிவு, தீ, மின்சாரம் துண்டிக்கப்படுதல் மற்றும் நீர் குழாய்கள் உடைதல் போன்றவை நிகழ்கின்றன. மேலும் இது ஆற்றின் பாதையை கூட மாற்றியமைக்கிறது. நிலநடுக்கம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க. நிலநடுக்கத்தின் போது பூமியின் நகர்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சீமோஸ்கிராஃபி என்ற ஒரு கருவியை பயன்படுத்துவோம். பாதிப்பின் அளவை தெரிஞ்சுக்கிறதுக்கு விக்டர் அளவுகளை பயன்படுத்துவோம். கேள்வி எண் 2, கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுதல் டேஸ் என அழைக்கப்படுகிறது. வெள்ளம். கேள்வி எண் 3, அவசரகால மருத்துவ உதவிக்கு அழைக்க வேண்டிய எண் 108. கேள்வி எண் 4, சுனாமி எனும் சொல் டேஸ் மொழிச்சொல். ஜப்பானிய மொழிச்சொல். ஆழிப்பேரலை சுனாமி. நிலநடுக்கம், கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு மற்றும் குறுங்கோள்கள் போன்றவற்றால் ஏற்படும் மிகப்பெரிய அலைகளே ஆழிப்பேரலைகளாகும். கடல் அலைகள் பல மீட்டர்கள் உயர எழுந்து சில நிமிடங்களில் கடற்கரையை அடைகிறது. பாதிப்புகள். வெள்ளப்பெருக்கு, போக்குவரத்து இடையூறு, மின்சாரம், தகவல் தொடர்பு, தண்ணீர் விநியோகம் போன்றவற்றை பாதிக்கிறது.
உங்களுக்கு தெரியுமன்ற பகுதியில் பாருங்கள். சுனாமி என்ற சொல் ஜப்பானிய சொல்லிலிருந்து பெறப்பட்டது ஆகும். சு என்பது துறைமுகம் என்றும் நாமி என்பது அலைகள் எனவும் பொருள்படும். சுனாமிக்கு துறைமுக அலைகள் அப்படின்னு மீனிங். கேள்வி எண் 5. கீழ்கண்டவற்றுள் இயற்கை பேரிடர் அல்லாதது எது? நிலச்சரிவு, சுனாமி, உற்பத்தி, வீழ்ச்சி, வெள்ளம். ஈஸியாகவே சொல்லிடலாம். நிலச்சரிவு, சுனாமி, வெள்ளம் இது மூணுமே இயற்கை பேரிடர். இயற்கை பேரிடர் அல்லாதது உற்பத்தி, வீழ்ச்சி. கேள்வி எண் 6. உலகிலேயே மிக அதிக அடர்த்தியான நிலநடுக்க பகுதி அமெரிக்கா. கேள்வி எண் 7. தீ விபத்திற்கு அழைக்க வேண்டிய எண் 101. கேள்வி எண் 8. நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி. கேள்வி எண் 9. போபால் விஷவாயு கசிவு விபத்து டேஸ் பேரிடர். தொழிற்சாலை விபத்து. தொழிற்சாலை பேரிடர். தொழிற்சாலையானது அதன் உற்பத்தி மற்றும் எஞ்சிய கழிவுகளை அகற்றுதல், அணுமின் மற்றும் வேதியியல் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுப் பொருட்களால் பல ஆபத்துகளை எதிர்கொள்கின்றன. உதாரணம் போபால் விஷவாயு கசிவு. கேள்வி எண் 10. சுனாமி என்ற சொல்லில் சு என்பதன் பொருள் துறைமுகம், நாமி அப்படின்னா அலை. சரியான விடை துறைமுகம். கேள்வி எண் 11. NDMA என்பது என்ன? நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. தமிழில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். ஆப்ஷன் 2. கேள்வி எண் 12. தமிழ்நாட்டை கஜா புயல் தாக்கிய ஆண்டு. இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் அண்மையில் ஏற்பட்ட இடர்கள். 2018 மே 2 மற்றும் 3 தேதியில் அதிக திசைவேகத்துடன் வீசிய புழுதி புயல் வட இந்தியாவின் ஒரு பகுதியை தாக்கியது. அதில் உத்தரப்பிரதேசத்தில் 43 பேர், ராஜஸ்தானில் 35 பேர் மற்றும் பிற மாநிலத்திலும் பலர் இறந்தனர். 200க்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த காற்றானது 8000 மின்கம்பங்களை கீழே சாய்த்தது. நூற்றாண்டுகளாக வாழ்ந்த மரங்களையே வேரோடு சாய்த்தது. 2004 சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் கஜா. இது கடலோர மாவட்டங்களில் மிக மோசமான சேதத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக வேளாண்மையை சீர்குலைத்தது. பாருங்கள் கஜா புயலின் தாக்கம். இதுதான் வட இந்தியாவில் வீசிய புழுதி புயல். தமிழ்நாட்டை கஜா புயல் தாக்கிய ஆண்டு 2018. கேள்வி எண் 13. நிலநடுக்கத்தை மதிப்பீடு செய்ய டேஸ் அளவுகோல் பயன்படுகிறது. ரிக்டர் அளவுகோல். கேள்வி எண் 14. பொறுத்துக. காட்டுத்தீ குரங்கணி. தேனி மாவட்டத்துக்கு பக்கத்தில் குரங்கணி காட்டுப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுச்சு. சுனாமி ஜப்பான். சுனாமி ஜப்பானிய சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. ஒக்கி அது ஒரு புயலுடைய பேர், ஒக்கி புயல். விஷவாயு கசிவு மத்திய பிரதேசம் போபால். அங்கே ஒரு தொழிற்சாலையில் தான் ஏற்பட்டுச்சு. ஸோ விஷவாயு கசிவு மத்திய பிரதேசம். சரியான விடை ஆப்ஷன் 4. இந்தியாவின் எச்சரிக்கை மையங்கள் பாருங்கள். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை DST, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. விண்வெளித்துறை DOS, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். மற்றும் அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம் CSIR, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இந்திய பெருங்கடலில் சுனாமி புயல் எழுச்சி எச்சரிக்கை மையங்களை அமைத்துள்ளன. கேள்வி எண் 15. பொறுத்துக. இப்போ நம்ம எச்சரிக்கை மையங்கள் படித்தோம் இல்லையா, அதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். DST, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. CSIR, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்.
தமிழில் சொல்லணும்னா அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றம், DOS. இதனுடைய விரிவாக்கம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், தமிழில் விண்வெளித்துறை. இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இந்திய விண்வெளி ஆய்வு மையம். சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 16. கீழ்காணும் சொற்றொடர்களில் எது நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது? நிலநடுக்கத்தை எதிர்கொள்வதோடு தொடர்புடையது ஆப்ஷன் 3 தான் இருக்குது. கண்ணாடி ஜன்னல், வெளிக்கதவுகள், சுவர், எளிதில் விழக்கூடிய தொங்கு மின் விளக்குகள் மற்றும் மரச்சாமான்கள் போன்றவற்றிலிருந்து விலகி இருக்கவும். ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் அந்த எர்த்குயிக் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் நாம் இதிலிருந்து விலகி இருக்கிறது தான் கரெக்டு. இப்போ நிலநடுக்கத்தோடு தொடர்புடையது ஆப்ஷன் 3 தான் இருக்குது. கேள்வி எண் 17. நிலநடுக்கத்தின் விளைவுகள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வெள்ளம், சுனாமி, நிலச்சரிவு கரெக்டு தான். தீ, மின்சாரம் துண்டிக்கப்படுதல் கரெக்டு. நீர்க்குழாய்கள் உடைதல். இப்போ எல்லாமே தான் ஏற்படும், அனைத்தும் ஆப்ஷன் 4. கேள்வி எண் 18. போபால் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆண்டு 1984. கேள்வி எண் 19. SDRF என்பது டேஸ் போலீஸ் தனிப்படையுடன் அமைக்கப்பட்டது? 80 போலீஸ் தனிப்படை. தமிழ்நாட்டில் பேரிடர் மேலாண்மை. தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையமானது பேரழிவை மட்டுப்படுத்துதல், தயார் நிலை, துலங்கல் மற்றும் மீட்டெடுத்தல் போன்றவற்றிற்கு பொறுப்பானது ஆகும். இவை அனைத்தும் ஆணையத்தின் வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு பேரிடர் மறுமொழிப்படை SDRF என்பது 80 போலீஸ் தனிப்படையுடன் அமைக்கப்பட்டது. இவர்கள் பேரிடர் மேலாண்மையில் பயிற்சி பெற்றவர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மறுமொழி NDRF படையின் ஆலோசனையின்படி மீட்பு செயல்களில் ஈடுபடுவோர். மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணையம் DDMA மாவட்ட அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கு பொறுப்பு ஆகும். மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம் 2018 to 2030 முன்னோக்க திட்டமானது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையால் தயாரிக்கப்பட்டுள்ளது. கேள்வி எண் 20. பேரிடர் மேலாண்மை ஆணையம் NDMA அப்படின்னா தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் டேஸ் அமைச்சகத்தின் கீழ் வரும்? உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரும். இந்தியாவில் பேரிடர் மேலாண்மை. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் NDMA என சுருக்கமாக அழைக்கப்படுகிறது. இது உள்துறை அமைச்சகத்தின் நிறுவனமாகும். இதன் முதன்மை நோக்கமானது இயற்கை மற்றும் மனிதனால் உருவாகும் பேரிடர்களுக்கான செயல்பாடுகளை ஒருங்கிணைத்தல், பேரழிவு நெகிழ்வு திறனில் மேம்பாடு, நெருக்கடி கால செயல்பாடு ஆகும். டிசம்பர் 25, 2005 இந்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் மூலம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் NDMA உருவாக்கப்பட்டது. தேசிய பேரிடர் மறுமொழிப்படை என்பது பேரழிவு மேலாண்மை சட்டம் 2005 கீழ் அச்சுறுத்தும் பேரழிவு நிலைமை அல்லது பேரழிவுக்கு நிபுணர் பதிலளிக்கும் நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட ஒரு சிறப்பு சக்தியாகும். கேள்வி எண் 20. பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். குண்டு வெடிப்பு, எரிமலை வெடிப்பு, நில அதிர்வு, வறட்சி. இதில் பொருந்தாத ஒன்று குண்டு வெடிப்பு. அதுதான் மனிதனால் ஏற்படக்கூடிய பேரிடர், மற்றதெல்லாம் இயற்கை பேரிடர். கேள்வி எண் 22. புயலின் கண் டேஸ் ஆகும்? வெற்றிடம். புயல் உயர் அழுத்தத்தால் சூழப்பட்ட குறைவழுத்த பகுதியில் உருவாகும் காற்று புயல் என அழைக்கப்படுகிறது. புயலினால் ஏற்படும் பாதிப்புகள். வெப்பமண்டல சூறாவளியால் உருவாகும் முக்கிய பாதிப்புகளில் கனமழை, பலத்த காற்று, கரையின் அருகில் பெரிய புயல் மற்றும் சுழல் காற்று உள்ளடங்கும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள கடலோரப் பகுதிகளான வேதாரண்யம் மற்றும் நாகப்பட்டினத்தை சுற்றிலும் 2018 ஆண்டு நவம்பர் 10 அதிகாலையில் கஜா எனும் தீவிர புயல் காற்று 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதாக
இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது? கேள்வி எண் 23. மாவட்ட அளவிலான பேரிடர் மேலாண்மைக்கு பொறுப்பானது? DDMA. கேள்வி எண் 24. பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு? டிசம்பர் 25, 2005. கேள்வி எண் 25. அதிகம் மற்றும் குறைந்த அலைவரிசையில் கிடைப்பது கம்பியில்லா வானிலை அலைவரிசை. கேள்வி எண் 26. சாலை விபத்து ஏற்பட காரணம்? ஆப்ஷன் படித்தாவே சொல்லிடலாம். ஃபஸ்ட் ஆப்ஷனில் வாகனங்களை சரியாக பராமரித்தல், இது சாலை விபத்துக்கான காரணம் இல்லை. ஆப்ஷன் 2ல் குறைவான வேகத்துடன் வாகனத்தை இயக்குதல். 3வது ஓட்டுநர் உரிமமின்றி வாகனத்தை ஓட்டுதல், இதுதான் கரெக்டு. லைசன்ஸ் இல்லாமல் நம்ம வண்டி கண்டிப்பாக ஓட்டக்கூடாது. 4வது தலைக்கவசம் இன்றி பயணித்தல். இப்போ சாலை விபத்துக்கான காரணம் அப்படிங்கிறது ஆப்ஷன் 3 தான். கேள்வி எண் 27. ஆபத்து நிலைமையை குறைப்பது மட்டுப்படுத்துதல். கேள்வி எண் 28. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. தயார் நிலை, துலங்கல், மட்டுப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல். துலங்கல். பேரிடருக்கு முன் ஆபத்தை குறைத்தல் நிலை அப்படிங்கிறது தயார் நிலை, மட்டுப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல். பேரிடருக்கு பின் மீட்டெடுத்தல் நிலை அப்படிங்கிறது துலங்கல், மீட்டல், முன்னேற்றம். ஆப்ஷன் 3ல் துலங்கல் என்பது தான் பொருந்தாத ஒன்று. கேள்வி எண் 29. ஆற்றின் பாதையை மாற்றியமைப்பது நிலநடுக்கம். கேள்வி எண் 30. பொறுத்துக. நிஷா, வர்தா, நிவர், கஜா இதெல்லாம் புயல். தமிழ்நாட்டில் இதெல்லாமே புயல்களின் பெயர்கள். அது ஏற்பட்ட வருடம் நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். நிஷா புயல் 2008 வந்துச்சு. வர்தா புயல் 2016. நிவர் புயல் 2020. கஜா புயல் 2018. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 31. நிலச்சரிவு மற்றும் பனிச்சரிவு டேஸ் ஏற்படும் இயற்கை பேரிடராகும். புவி மேற்பரப்பில் ஏற்படும் இயற்கை பேரிடர்கள். கேள்வி எண் 32. கீழ்காண்பனவற்றில் 1 பேரிடரை பொறுத்தமட்டில் முதன்மை மீட்பு குழு இல்லை. காவலர்கள், தீயணைப்பு படையினர், காப்பீட்டு முகவர்கள், அவசர மருத்துவ குழு. இதில் காப்பீட்டு முகவர்கள் தான் முதன்மை மீட்பு குழுவில் இல்லை. காப்பீட்டு முகவர்கள் அப்படின்னா இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், அவங்க வரமாட்டாங்க இல்லையா. காவலர்கள், தீயணைப்பு படையினர், அவசர மருத்துவ குழு எல்லாருமே முதன்மை மீட்பு குழுவில் இருப்பாங்க. கேள்வி எண் 33. புவியின் மேற்பரப்பில் ஏற்படும் இயற்கை பேரிடர். நிலச்சரிவு. கேள்வி எண் 34. பொறுத்துக. புவி அதிர்ச்சி, பிளவு. சூறாவளி, புயலின் கண். சுனாமி, ராட்சத அலைகள். தொழிற்சாலை விபத்து, கவனமின்மை. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 35. பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. நிலநடுக்கம், சுனாமி, பனிச்சரிவு, போர். போர் என்பது மனிதனால் ஏற்படக்கூடிய பேரிடர், மற்ற 3மே இயற்கையினால் ஏற்படக்கூடிய பேரிடர்கள். கேள்வி எண் 36. தமிழ்நாட்டை சுனாமி தாக்கிய ஆண்டு. 2004 டிசம்பர் 26. கேள்வி 37. 2004 சுனாமிக்கு பிறகு தமிழகத்தை தாக்கிய மிக மோசமான புயல் கஜா. நவம்பர் 10 கஜா புயல் தமிழகத்தில் வந்துச்சு. கேள்வி 38. நிலநடுக்கம், சுனாமி மற்றும் எரிமலை வெடிப்புகள் டேஸில் ஏற்படும் இயற்கை பேரிடர்களாகும். புவியின் உட்பகுதியில். கேள்வி 39. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. நாகப்பட்டினம், கடலூர், வேதாரண்யம், சேலம். சேலம் தான் பொருந்தாத ஒன்று, மற்ற 3மே கடலோர பகுதிகள்.
கேள்வி எண் 40. தீயின் முக்கிய அம்சங்கள் கண்டறிதல், தடுத்தல், அணைத்தல், இவை அனைத்தும். இவை அனைத்தும் என்பதுதான் சரி. தீ என்பது ஒரு பேரிடர். அது குறுகிய மின்சுற்று, வேதியியல் தொழிற்சாலை, தீப்பெட்டி மற்றும் வெடி தொழிற்சாலைகளில் ஏற்படும் விபத்தினை குறிக்கும். தீயின் 3 அம்சங்கள் கண்டறிதல், தடுத்தல், அணைத்தல். கேள்வி 41. இந்திய சுனாமி எச்சரிக்கை மையம் அமைந்துள்ள இடம். ஹைதராபாத். கேள்வி 42. தீ விபத்து ஏற்படும் போது நாம் செய்ய வேண்டியவை. மேசையின் தரையில் மண்டியிடுதல், வேகமாக ஓடுதல், தரையில் படுத்து உருளுதல், டார்ச் லைட் பயன்படுத்துதல். தரையில் படுத்து உருளணும். ஏன்னா ஸ்மோக்கெல்லாம் மேலே இருக்கும், நீங்கள் நடந்து போகக்கூடாது. நீங்கள் தரையில் நகர்ந்துக்கிட்டே போகணும், படுத்து உருண்டுக்கிட்டே போகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கேள்வி 43. பேரிடர் மேலாண்மை டேஸ் படிநிலைகளை கொண்டுள்ளது. 6 படிநிலைகளை கொண்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை பேரழிவின் விளைவுகளை தணிப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட நடவடிக்கைகள் பேரழிவு மேலாண்மை என்று அழைக்கப்படுகின்றன. பேரிடர் மேலாண்மையின் நிலைகள் 6 படிநிலைகளை கொண்டுள்ளது. அவை பின்வருமாறு. பேரிடருக்கு முன் ஆபத்தை குறைத்தல் நிலை, அதில் ஒரு 3. பேரிடருக்கு பின் மீட்டெடுத்தல் நிலையில் ஒரு 3. தயார் நிலை, மட்டுப்படுத்துதல், கட்டுப்படுத்துதல், துலங்கல், மீட்டல், முன்னேற்றம். இந்த படத்தில் ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. கேள்வி 44. சுனாமி என்ற சொல்லில் நாமி என்பதன் பொருள் அலை, அலைகள். கேள்வி 45. உலகிலேயே மிக அதிக நிலநடுக்கங்கள் ஏற்படுவது எந்த நாட்டில்? ஜப்பான். கேள்வி 46. ஹரிக்கேன் என்பது சூறாவளி. சூறாவளி. ஹரிக்கேன் என்பது ஒரு இயற்கை சுடர். சூறாவளி. ஹரிக்கேன் என்பது ஒரு இயற்கை இடர். இது கடலில் உருவாகிறது. இந்த சூறாவளி நிலத்தை வந்து அடையும் பொழுது கட்டடங்களை சேதப்படுத்துகின்றன, மேலும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்துகின்றன. இதனால் இதை பேரிடர் என்று அழைக்கின்றனர். கேள்வி 47. பொருட்சேதம், உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழலால் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி இடர். கேள்வி 48. வட இந்தியாவை புழுதி புயல் தாக்கிய ஆண்டு 2018. கேள்வி 49. இந்தியாவில் இயற்கை பேரழிவுகளை நிர்வகிப்பதற்கான பயிற்சி நிறுவனம். NDMI. கேள்வி 50. மக்கள் கூட்டத்தில் திடீரென ஏற்படும் பாதிப்பு, கூட்ட நெரிசல். அவ்வளோதான். இயற்கை இடர்கள், பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளல் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த 50 மாதிரி வினாக்களின் விடைகளை நாம் பார்த்துட்டோம். மற்றொரு பாடத்தின் மாதிரி வினாத்தாளுக்கான விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.